மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க அபி. வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட் மீயோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடத்திட்டு போற மாரி காமிச்சாங்கல்ல. இப்போ அங்கருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரோட ஃபேஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரோ 2 பேர் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதில வந்து ஒயிட் முழிச்சுட்டு ஷான எழுப்பி என் கையில இருக்க கயிற கழட்டி விட்றா அப்படின்ட்டு சொல்றான். அந்த சவுண்ட்ல வந்து அவங்களும் வந்து ஒயிட்ட எழுப்பிட்டு, "உங்க கேங்ல இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கா? எனக்கு தெரியும் நீங்க தவியோட ஃபேக்டரிய அட்டாக் பண்ண போறீங்கன்ட்டு. உங்க கேங்ல யார் யாரெல்லாம் இருக்கா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவன் எதுவும் சொல்லல. "உடனே நான் 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ சொல்லலன்னா நான் ஷான வந்து அடிப்பேன்." அப்படின்ட்டு ஷான கை காமிச்சு வந்து சொல்றான். அவனும் வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். 1, 2, 3ன்னு சொல்றதுக்குள்ள ஒயிட் வந்து, "இன்னும் 3 பேர் இருக்காங்க. யோ, கிராம் அண்ட் கிரம்பா இவங்க தான்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம ஷான் வந்து, "போச்சு" அப்படின்ற மாரி வந்து கத்துறான். அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. நம்ம யோக் வந்து, "இப்படிதான் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ வந்து விட்டு குடுத்துருவியா? எதுக்காக அப்படி பண்ண?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அப்போ நீங்க எல்லாரும் என்னை இப்போ ஏமாத்துனீங்களா? அப்போ நீங்க என்ன ட்ரிக் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்ட்டு கேட்க, ஷான் சொல்றான், "ஆமா, நீ இந்த பிளானுக்கு ஓகே ஆகுவியா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நாங்க பண்ணோம். இதுலயே தெரிஞ்சிருச்சு நீ வேலைக்கு ஆக மாட்ட" அப்படின்ட்டு. உடனே ஒயிட் வந்து சொல்றான், "நான் அவங்ககிட்ட உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சொன்னேன். உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் சொன்னேன். நீ நினைக்கிறத விட உன் உயிர் வந்து ரொம்ப முக்கியம்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஷான் அப்படியே அவனையே பார்க்குறான். அப்படியே அங்க வந்து சீன் முடிக்கிறாங்க. இப்போ கராஜ் காமிக்கிறாங்க. ஒயிட் உட்காந்துருக்கான். எல்லாரும் சுத்தியும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயிட் வந்து கோவமா இருக்கனால கிரம்பா வந்து, "இந்தா தண்ணி குடி, கொஞ்சம் சரியாவ, கூலாவ" அப்படின்ட்டு குடுக்குறாரு. உடனே ஒயிட் வந்து, "நீங்க இவ்ளோ பண்ணியே ஆகணுமா?" அப்படின்ட்டு கேட்க, அப்போ யோக் சொல்றான், "உனக்கு தான் தெரியும்ல, நம்ம இப்போ பண்ண போறது எவ்வளோ டேஞ்சரஸான பிளான். அதனால தான் நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே ஒயிட், "நம்ப யாருன்னு தெரிஞ்சா பரவால்ல. நம்ப அங்கேயே சாவறதுக்கே இது ரொம்பவே மேல்ல" அப்படின்ட்டு சொல்றான். யோகா ஆமா அப்படின்ட்டு சொல்றான். அப்போ நம்ம கிராம் கேட்குறான், "நீ என் வீட்ல இருக்க சொல்ல ஏன் வினோதமா நடந்துக்கிட்ட?" அப்படின்ட்டு. அப்போ ஒயிட் சொல்றான், "நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பண்றது மக்களுக்கு கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம பண்ணோம்னா, மக்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்கல, அதனால நம்ம அட்டாக் பண்றோம்னு தான் நினைப்பாங்க. என்னைக்குமே அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க." அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே யோகம், "ஆமா, பிளாக் சொல்றதுலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல" அப்படின்ட்டு சொல்றான். அப்போ நம்ம ஷான் வந்துட்டு, "ஆமா, நீ தப்பாவும் சொல்லல, ஆனா கரெக்ட்டாவும் நீ சொல்லல." அதுக்கப்புறமும் பிளானும் வந்து சொல்றான். நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு, அங்க ரொம்ப பாப்புலரா சேல் ஆகுற ட்ரிங்க்ஸ்ல வந்து ஒரு பிட்டர் பவுடர வந்து கலந்து விட்டுருவோம். நம்ம அது மட்டும் தான் பண்றோம். அதனால வந்து அந்த ஜூஸ் வந்து கசக்கும். அதனால மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். அப்ப நம்ம ஒயிட் சொல்றான், "இப்படி நம்ம பண்றதுனால மக்கள் நம்ப பக்கத்துல வருவாங்கன்ட்டு ஒண்ணுமே இல்லையே. ஏன் இப்படி பண்ணோம்? அப்படின்ட்டு நம்மள தான் வந்து தப்பா நினைப்பாங்க." அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு இல்ல. அவனோட சாவுக்காக நான் என் உயிர குடுக்கணும்னா அத நான் கண்டிப்பா குடுப்பேன்." அப்படின்ட்டு வந்து ஷான் சொல்றான். ஆனா ஒயிட் சொல்றதும் கரெக்ட் தானங்க. இப்போ ஏதாவது ப்ராடக்ட்ல நம்ம ஏதாவது பண்ணா, மக்கள் நம்ம மேல தானே கோவப்படுவாங்க. யார் இத கலந்தா அப்படின்ட்டு. இந்த கம்பெனியோட முதலாளி கெட்டவன். அதனால அவன்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. ஷான் வந்து உள்ள படுத்துட்டு இருக்கான். அப்போ ஒயிட் வந்து வரான். அந்த சவுண்ட்ல வந்து ஷான் எழுந்துடுறான். "நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்ட்டு வந்து ஒயிட் சொல்றான். உடனே ஷான் வந்து, "எப்பவுமே இருக்க மாரியே இல்லையே" அப்படின்னு கேட்கறதுக்கு ஒயிட் வந்து சொல்றான், "டைம் மாற சொல்ல மக்களும் வந்து மாறுவாங்க. இப்போ இருக்கிறது தான் நான். என்னால திருப்பி அப்படி போக முடியாது" அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஒயிட் அப்புறம் சொல்றான், "என்னை இந்த பிளான்லேருந்து வெளிய அனுப்பிடாத. நீ யோசிக்கிற மாரி நான் யோசிக்கல அப்படின்றதுக்காகன்னு" சொல்ல சொல்ல, ஷான் வந்து, "நான் அதுக்காக உன்ன இது பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் இருந்த மாரி தான் இருக்கியா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து பண்ணேன். நீ அப்பலாம் உயிரே போனாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்ட. ஆனா இப்ப ஏன் இப்படி மாறிட்ட? அன்னைக்கு நீ நெருப்புல மாட்டி இதுவானே, அதுலருந்து பயந்துட்டியா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அப்போ ஒயிட் வந்து சொல்றான், "நீயே யோசிச்சு பாரேன். நான் பண்றது தான் கரெக்ட்டு அப்படின்ட்டு நான் நெனச்சுட்டு சாவறது எங்க நல்லாருக்கு?" அப்படி.
சரி, உனக்கு புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீ வந்து இப்போ ஒரு ரோட் கிராஸ் பண்றன்னு நெனச்சுக்கோ. நீ ரைட் சைடும் பார்க்கல, லெஃப்ட் சைடும் பார்க்கல. நீ பாட்டுன்னு கிராஸ் பண்ற. ஏன்னா வந்து நீ கிராஸ் பண்றத பார்த்து வரவங்க நிறுத்துவாங்கன்ட்டு. ஆனா வந்து அவங்க நிறுத்தல. உன்னையும் ஒரு கார் இடிச்சிருது. ஸோ நீ இறந்துட்ட. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவன் பாரு ரோட்ட பார்க்காம கிராஸ் பண்ணனால தான் அடிபட்டு இறந்துட்டான்னு தானே சொல்லுவாங்க. ஐயோ! அவன் போறான், அப்போ வண்டி இடிச்சிருச்சு அப்டின்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்கல்ல. அப்டின்ட்டு வந்து சொல்றான். அப்டியே நீ இறந்துடுறேன்னே வச்சுக்கோயேன். எத்தன பேர் அத பார்ப்பாங்க? அத பார்த்து இதனால தான் இவன் இறந்தான்னு எத்தன பேருக்கு பார்க்க டைம் இருக்கு சொல்லு. அதான் வந்து நான் சொல்றேன். நம்ம இறக்குறதுனால ஒரு நல்லதும் வராது. அதனால நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு தான் பார்க்கணும். அப்டின்ட்டு ஒயிட் வந்து சொல்றான். அப்போ ஷான் வந்து சொல்றான், "உனக்கு இது தெரியாது. எனக்கு இது எவ்ளோ பெருசு அப்டின்ட்டு எனக்கு தான் தெரியும்." அப்டின்ட்டு வந்து சொல்றான். இதுக்கு எவ்ளோ பண்ண முடியுமோ அவ்ளோத்தையும் நான் பண்ணுவேன். அத வந்து யாராலயும் நிறுத்த முடியாது அப்டின்ட்டு வந்து சொல்றான். உடனே ஒயிட் வந்து, "நான் இத உன்ன பண்ணாத அப்டின்ட்டு சொல்லல. பண்ண சொல்ல கேர்ஃபுல்லா இருந்து பண்ணு" அப்டின்ட்டு வந்து சொல்றான். "அது எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலைய மட்டும் பாரு" அப்டின்ட்டு வந்து ஒயிட் கிட்ட சொல்றான். அப்படியே வந்து அவன் ஆல்கோஹால் குடிச்சிருந்தனால அப்படியே ஒயிட் மேலேயே விழுந்துடுறான். ஒயிட் வந்து "ஏன்டா நீ இவ்ளோ ஹெவியா இருக்க?" அப்படின்ட்டு அவன ஓரமா நகர்த்தி படுக்க வச்சுட்டு இவனோ வந்து படுத்துடுறான். அப்படியே வந்து நைட் தூங்கிட்டு இருக்காங்க. திருப்பி ஷானுக்கு வந்து கனவு வருது போல. அவன் போடுற சத்தத்துல ஒயிட் எழுந்துடுறான். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஷானோட அப்பாவ வந்து ஏதோ போலீஸ் வந்து ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க. ஓகேவா? அவனும் அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு தெரியுது. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அப்பா வந்து ட்ரக்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர பிடிக்க சொல்ல அவரு தப்பிச்சு ஓட பார்த்தாரு. அதான் நாங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டதா ஆயிடுச்சு." அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இவங்க வந்து நம்பவே இல்ல. "எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாரு." அப்படின்ட்டு தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷான் ஓடி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம், "யார் எங்க அப்பாவ ஷூட் பண்ணது? யார் எங்க அப்பாவ ஷூட் பண்ணது?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அப்படியே வந்து சீனும் கட் பண்றாங்க. ஒயிட் என்னாச்சு? அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்க சொல்ல, ஷான் வந்து அவனையே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே வந்து பகலும் ஆகுது. மார்னிங் ஆன உடனே ஷான் எழுந்துட்டு, "நீ ஏன்டா என் பக்கத்துல படுத்துட்டு இருக்க?" அப்படின்ட்டு வந்து தள்ளி விடுறான். உடனே ஒயிட் வந்து, "நீ தான்டா என் கைய புடிச்சு இழுத்து உன்ன பக்கத்துல படுக்க வச்ச. நைட்டு வந்து நீ அழுதுட்டு இருந்த. அப்ப நான் உன்ன சமாதானப்படுத்த வந்தேன். நீ அப்படியே என்ன புடிச்சுட்ட." அப்படின்ட்டு வந்து சொல்றான். இப்போ ஒயிட் எழுந்துக்க சொல்ல, திருப்பி வந்து ஷான் மேலேயே விழுந்துடுறான். ஷான் உடனே அவன தள்ளி விட்டு, "ஏன் உன் உடம்புல கொஞ்சம் கூட கால்சியமே இல்லையா?" அப்படின்ட்டு கேட்க, "என் கை உன்னால தான்டா இப்படி எனக்கு வலிக்குது" அப்படின்ட்டு வந்து சொல்றான். "சரி நான் என்னதான் நைட்டு பண்ணேன்?" அப்படின்ட்டு ஷான் கேட்கறதுக்கு சொல்ல, இவன் வந்து, "நீ வந்து கனவு கண்டுட்டு இருந்த. அந்த கனவுல எதையோ நினைச்சு அழுதுட்டு இருந்த" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே ஷான் வந்து, "அப்ப நான் என்ன கனவு கண்டேன் அப்படின்ட்டு நீ வந்து கேட்கலையா?" அப்படின்ட்டு கேட்க, அவன் வந்து, "நீ சொல்லணும்னா எப்பயோ சொல்லியிருப்ப. அதனால நான் எதுவும் கேட்டுக்கல" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே ஷான் வந்து, "நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஏதாவது கனவெல்லாம் கண்டேன்னா, நீ என்ன எழுப்பலாம் பார்க்காத. ஸ்ட்ரெயிட்டா பெட்லேருந்து எட்டி உடச்சிட்டு கீழே தள்ளிடு. நானே எழுந்துக்கிறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். சரி, ஓகே. இதான்னுட்டு இவன் இப்பயே வந்து எட்டி கீழ தள்ளிடுறான். "போய் ரெடி ஆகு" அப்படின்ட்டு வந்து ஷானும் வந்து அவன கிளம்ப சொல்றான். "எங்க போணும்?" அப்படின்ட்டு அவன் கேட்டதுக்கு, "இன்னைக்கு தான் நம்ம ஃபேக்ட்ரிக்கு போறோமே, அதுக்குள்ள மறந்துட்டியா?" அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. ஷான் ஒருத்தரோட ஃபோட்டோ காமிச்சு, இவர் பேர் தான் டெக். இவன் வந்து தவியோட ரைட் ஹேண்ட் மாரி. இவன் கண்ல மட்டும் நம்ம பற்றவே கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். கிராம், யோக் இவங்க 2 பேர் வந்து வர எல்லாரையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒயிட் அண்ட் ஷான் 2 பேரும் மெயின் பில்டிங்குள்ள போவாங்க. அங்க போயிட்டு ஷான் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருக்க சிசிடிவி எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஒயிட் போயிட்டு அந்த ஜூஸ் வச்சிருக்கேன் இதில வந்து இந்த பிட்டர் பவுடர கலந்துட்டு வரணும். இதான் வந்து ஷான் சொன்ன பிளான். இதான் அந்த பிட்டர் பவுடர் அப்படின்ட்டு வந்து ஒயிட் கிட்ட ஷான் குடுக்குறான். அவன் இத வாங்கி பார்த்துட்டு, "இத நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணியே ஆகணுமா?" அப்படின்ட்டு கேட்க,
நான் சொல்றத மட்டும் நீ பண்ணிட்டு வா போதும் அப்டின்ட்டு ஷான் சொல்றான். சரி இது எத வச்சு பண்ணீங்க? இல்ல எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராதுல்ல? அப்டின்ட்டு ஒயிட் வந்து கேட்குறான். ஷான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்டின்ட்டு வந்து சொல்றான். சரி இத டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்டின்ட்டு ஒயிட் வந்து கிராம் கிட்ட குடுக்க, கிராம் நான்லாம் இத பண்ண மாட்டேன் அப்டின்ட்டு யோக் கிட்ட தரான். யோக் கொஞ்சமா கையில கொட்டி பார்த்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது. இந்தாடா நீயே நக்கி பாரேன் அப்டின்ட்டு கிராம் கிட்ட குடுக்குறான். கிராம் நான் காயெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால எனக்கு பிடிக்காது அப்டின்ட்டு வந்து சொன்னான். உடனே ஒயிட் வந்து கொஞ்சமா கையில கொட்டி லிக் பண்ணி பார்க்குறான். செம்ம கசப்பு போல அவனால முடியல. ஷான் வாய தொற அப்டின்ட்டு சொல்றான். இவனும் வாய தொறந்த உடனே ஒரு சாக்லேட்ட ஒயிட் வாயில வந்து வச்சுடுறான். அப்போ ஷான் சொல்றான், "இத வந்து நாங்க பார்த்துக்குறோம். இத கலக்குறத." உடனே ஒயிட் வந்து, "ஆனா இது ரொம்ப கசப்பா இருக்கே! நம்ம கலந்து தான் ஆகணுமா?" அப்டின்னு கேட்க, "நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல்ல?" அப்டின்ட்டு வந்து இவன் சொல்றான். அப்போ ஒயிட் வந்து, "என்னாலயே இத டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியலையே! இத வாங்குற கஸ்டமர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? அத குடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க?" அப்டின்ட்டு வந்து அவன் கேட்க, "நீ நான் சொல்றத மட்டும் பண்ணு. இது என் பிளான். நீ வந்து ஹெல்ப் மட்டும் தான் பண்ற." அப்டின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் ஷான் வந்து, "நான் சொல்றத மட்டும் தான் நீ பண்ணுவ அப்டின்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடு." அப்டின்ட்டு வந்து கேட்குறான். இவனும் வந்து ஓகே அப்டின்ட்டு வந்து சொல்லிடுறான். அப்டியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ தவியோட ஃபேக்ட்ரி காமிக்கிறாங்க. இவங்களும் வந்து போயிட்டாங்க. போயிட்டு ஓரமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 5:00 வந்து அலார்ம் அடிக்கும். அலார்ம் அடிச்ச உடனே கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஷிஃப்ட்ட வந்து மாட்டுவாங்க. அப்போ யோக் அண்ட் கிராம் நீங்க 2 பேரும் உள்ள போயிட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. நானும் பிளாக்கும் இப்போ உள்ள போறோம் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளேயும் வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாங்க. ஒரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஷான் சொல்றான், "நான் இந்த பக்கம் போறேன். நீ அந்த பக்கம் போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாருன்ட்டு." ஒயிட் வந்து, "இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. யாரும் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். வா போலான்றதுக்கு." "போய் ஒழுங்கா பார்றா" அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்புறான். இவனும் இங்க வந்து போறான். போற இடத்துல ஒரு கோட் இருக்கு. ஒயிட் கலர். ஸோ அதையும் எடுத்து மாட்டிக்கிறான். அப்போ இவன் நிக்க சொல்ல யாரோ வந்துடுறாங்க. இவனும் உடனே மாஸ்க்க கழட்டிட்டு டெக் வந்து இந்த பேப்பர எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் வந்து நான் வந்தேன் அப்டின்ட்டு இவன் சொல்றான். உடனே அவன் வந்து, "இல்லையே! எனக்கு யாரும் அப்டி சொல்லலையே" அப்டின்னதுக்கு, "இல்ல இப்போ என்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க. நாளைக்கே வேணுமா? ஏதோ அர்ஜென்ட்டா" அப்டின்ட்டு ஒயிட் வந்து சொல்லி சமாளிக்கிறான். சரி இந்தா அப்டின்ட்டு அவனும் வந்து கிட்ட வரான். அதுக்குள்ள ஷான் வந்து அவன அடிச்சு மயக்கமாக்கிடுறான். அப்போ ஒயிட் வந்து, "எதுக்கு தான் அடிச்ச? நான் தான் அவன்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு இருந்தேன்ல" அப்டின்ட்டு. இப்ப அவன் உன்ன கண்டுபிடிச்சான்னா, நம்ம எல்லாரும் மாட்டுவோம். "நீ எதுக்குடா மாஸ்க்க கழட்டுன?" அப்படின்ட்டு ஷான் கேட்குறான். அதுக்கப்புறம் வா இவன உள்ள இழுத்துட்டு போலாம். உள்ளயும் இழுத்துட்டு போயிட்டு கட்டி வைக்கிறாங்க. ஒயிட் வந்து சொல்றான், "நீ இவ்ளோ பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையே" அப்படின்ட்டு. ஷான் வந்து வாய மூடிட்டு நான் சொல்றத மட்டும் பண்றா அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதே மாரி அவன் வாயில டேப் அண்டு கை, கால்ல கயிறு போட்டும் கட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஷான் கேட்குறான், "ஒருவேளை நான் உன்னை இந்த தடவ பண்ண விடல. இது என் பிளான் அப்படின்றனால நீ இப்படி பண்ணிட்டுருக்கியா?" அப்படின்ட்டு. ஒயிட் சொல்றான், "இல்ல நீ பண்றது தப்பு. அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன்" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி 2 ஸ்டாஃப வந்து கட்டி போட்டு ஷான் படுக்க வச்சிருக்கான். அத பார்த்துட்டு ஒயிட், "ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டுருக்க? நீ தவிய மட்டும் தானே இது பண்ணுவேன்னு சொன்ன. இப்ப ஏன் இவங்களலாம் அடிச்சு வச்சிருக்க?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். ஷான் வந்து, "நீ ஒண்ணும் பண்ணலனாலும் பரவால்ல. வாய மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு" அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சொல்லிடுறான். "எனக்கு மட்டும் இது புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறியா?" அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுல ஷான் கண்லருந்து தண்ணியே வந்துடுது. அவன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஒயிட்டுக்கு வந்து கஷ்டமாயிடுது போல. "ஸோ சாரி" அப்படின்ட்டு வந்து சொல்றான். இப்போ கண்ட்ரோல் ரூம்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஒயிட் வந்து சொல்றான், "நான் மக்கள் உன் கூட நிக்கணுன்றதுக்காக தான் வந்து இவ்ளோ சொல்றேன். இப்படி நீ சொல்றத பண்ணா மக்கள் வந்து உன் கூட நிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கும் இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகணும். அதனால தான் நான் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். "நீ அத மட்டும் அந்த டேங்க்ல கொட்டிட்டு வா. அது மட்டும் எனக்கு போதும். அத மட்டும் நீ பண்ணி குடு" அப்படின்ட்டு வந்து ஷான் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு அங்க சேர்ல உட்காந்து எல்லா கேமராவும் பார்த்துட்ருக்காங்க. 5 ஆச்சுன்னா நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ எங்க கிராம் அண்ட் யோக்க காமிக்கிறாங்க. அப்போ கிராம் கேட்குறான், "ஏன் நம்மளால பண்ணிட முடியுமாடா? நம்ம கிட்ட பெருசா எதுவும் எக்யூப்மெண்ட் கூட இல்ல. வெறும் ஸ்மோக் பாம்ப்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம்" அப்படின்ட்டு. அப்போ யோக் சொல்றான், "நான் கொஞ்சம் பட்டாசு வச்சிருக்கேன். அத வச்சு பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு. அப்போ ஷான் வந்து கிராம் அண்ட் யோகா கூப்பிட்டு, நாங்க எங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ 5 ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன பண்ணலாம்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்போ யோக் சொல்றான், "பாரு
அவனும் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டான். நம்ம பிளான் கரெக்ட்டா தான் நடந்துட்டுருக்கு. நீ வொரி பண்ணிக்காத வா! அப்டின்ட்டு வந்து யோக் வந்து கிராம சமாதானப்படுத்துறான். 2 பேரும் அப்டியே வந்து சும்மா படுத்துக்கிறாங்க. யோக் திரும்பி பார்த்துட்டு கிராம் கிட்ட கேட்குறான். "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா?" அப்டின்ட்டு. கிராமோட கன்னத்த புடிச்சுட்டு, "நீ எப்பயாவது யாராவது கண்ண வந்து உத்து பார்த்துருக்கியா?" அப்டின்ட்டு. உடனே கிராம், "என்னடா உனக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா?" அப்டின்னு சொல்றான். ஐயோ! இது உன் கண்ணுக்குல்லாம் ஒர்க் ஆவல அப்டின்ட்டு வந்து சொல்றான். "நீ பைத்தியமா தான் ஆயிட்ட" அப்டின்ட்டு கிராம் வந்து சொல்றான். "உனக்கு என்ன தெரியும்? நீ எப்ப பார்த்தாலும் பிளாக்கோட தான் இருக்க. அதனால வந்து உனக்கு தெரியாது" அப்டின்ட்டு. உடனே கிராம் வந்து சொல்றான், "ரிலேஷன்ஷிப்ல தான் இல்ல. ஆனா நானும் வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. இது வெறும் ஒன் சைட் லவ்வோ அப்டின்ட்டு. அதனால நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்" அப்டின்ட்டு வந்து சொல்றான். உடனே யோக் வந்து, "நீ என்ன விட மோசமா இருப்ப போலயே" அப்படின்ட்டு வந்து சொல்றான். நான் இதுவரைக்கும் அவன பார்த்தது கூட இல்ல. வெறும் என் கண்ணு மட்டும் தான் அவன் கண்ண பார்த்தது. ஆனா அதுக்கே வந்து நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே கிராம் வந்து, "யோக் நீ இப்படியெல்லாம் இருப்பியா?" அப்படின்ட்டு வந்து பார்க்குறான். அதுக்குள்ள அலார்மும் அடிச்சிருது. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மாறவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் உள்ள ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஷான காமிக்கிறாங்க. "இப்போ நீ போயிட்டு இத வந்து உள்ள மட்டும் போட்டுட்டு வந்தது போதும்." அப்படின்ட்டு வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்க கிராம் அண்ட் யோக காமிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அந்த பாம்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்காங்க. ஷான காமிக்கிறாங்க. "நீ இத வந்து அந்த படி வழியா போயிட்டு அந்த ரூம்ல இருக்க டேங்க்ல கொட்டிட்டு வா. நீ வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜையும் எரேஸ் பண்ணிடுறேன்" அப்படின்ட்டு. அப்போ யோக் என்ன பண்றான்னா, கையில பட்டாசு வச்சிருந்தான்ல, அத பத்த வச்சு அப்படியே வந்து சுத்திட்டுருக்கான். அந்த சீன் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓடுறாங்க. அத வந்து நம்ம டெக் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு யாரோ உள்ள வராங்க அப்டின்ட்டு வந்து கண்டுபிடிச்சுக்கிறான். இப்போ நம்ம ஒயிட்ட காமிக்கிறாங்க. அந்த டேங்க தேடி போயிட்டுருக்கான். உள்ள ரூம்குள்ளேயும் போயிடுறான். டேங்க் இருக்கு. இத வந்து ஷான் சிசிடிவில பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீ அதில போயிட்டு அத மட்டும் கொட்டிட்டு வந்தது போதும் அப்டின்ட்டு வந்து சொல்றான். இவனும் பேக்லேருந்து அந்த பவுடர எடுக்குறான். உள்ள டேங்கோட மூடியும் தொறக்க போறான். கொட்டிடுவான் அப்டின்ட்டு பார்த்தா தொறக்காம அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துடுறான். அவன் வச்சது மட்டும் இல்லாம, அத வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஒயிட். அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அத பார்த்துட்டு இங்க ஷானுக்கு செம்ம கோவமாயிடுது. அதுக்கப்புறம் இவனும் வெளில வரான். அங்க ஒயிட் வரான். 2 பேரும் வந்த உடனே இவங்களே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. "நான் சொன்னத நீ பண்ணலையே" அப்படின்ட்டு. அதுக்குள்ள டெக் வந்து அங்க வந்துடுறான். ஸோ 2 பேரும் ஓடுறாங்க. பின்னாடி அவங்களும் வந்து தொரத்துறாங்க. ஓடி எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு 2 பேருக்கும் செம்ம சண்டை. ஷான் செம்ம கோவமாயிட்டான் போல. ஒயிட்ட போட்டு அடிக்கிறான். கிராம் அண்ட் யோக் 2 பேருமே ஆல்ரெடி அங்க வந்துட்டுருக்காங்க. "உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா? நான் சொன்னத எதுக்கு நீ பண்ணல?" அப்படின்ட்டு வந்து அவன அடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் கழுத்துலயும் போட்டு கோவத்துல வந்து நெரிக்கிறான். ஒயிட்டால வந்து மூச்சு விட முடியல. அப்போ ஷான் சொல்றான், "இது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? ஏன் எனக்கு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்ட? இதனால தான் எங்க அப்பா வந்து செத்து போனாரு" அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். ஒயிட் வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான். அந்த நிமிஷம் நான் வந்து இறந்துட்டுருப்பேன். அவன் அவ்வளோ கோவமாயிட்டான். அத நினச்சு நானே வந்து ஒரு வேளை நான் பெரிய தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ட்டு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே வந்து அங்க சீன் கட் பண்றாங்க. அவ்வளோதாங்க காய்ஸ், இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது இருந்தா அதில வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அதுவரைக்கும் டாட்டா பாய் பாய்.